அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. இந்த தமிழ் வருட புத்தாண்டுகளில் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகராசி நேயர்களே, இந்த வருடம் அப்படிங்கும்போது உங்களுக்கான எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அட்டமத்தில் ராகு பகவான் இருந்து பய உணர்வை கொடுத்து கொண்டே இருந்திருப்பார் இல்லையா? அது இப்போது விலகி அதனோடு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவானே வருகிறார். அப்படிங்கும்போது இந்த வருடம் அப்படிங்கும்போது நினைத்த காரியத்தை ஜெயம் கொடக்கூடிய தன்மைகள் உண்டு. பிரிந்த உறவுகள் சேரும் தன்மை ஏற்படும். வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை வேலை ரீதியாக ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போஸ்டிங்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு போஸ்டிங் நல்ல சம்பள உயர்வோடவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புனே சொல்லலாங்க. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை ரீதியான விஷயங்கள், ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள், கோவில் காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்வது, கும்பாபிஷேகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவது என்ற செயல்பாடுகள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க. எதிரியை வெல்லக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னே சொல்லலாம். பிரிந்த உறவுகள் சேருவதோடு மன மகிழ்வான வருடமாகவே இருக்குதுங்க. வருமான ரீதியான விஷயங்கள், குடும்பத்தில் பிரிவுகள் இருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய தன்மையும், வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டுங்க. அதாவது பண ரீதியாக வர வேண்டிய பணங்களும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். அரசாங்கம் அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை உங்களிடம் கிடைக்காத ஒரு விஷயங்கள் கிடைப்பதோடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு அமைப்பும், உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியாக அமையக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் அல்லாமல் திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் கூடி வருவதோடு குழந்தை பாக்கிய ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட அட்டமத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் பங்காளி உறவுகளில் சற்று கவனமாக இருக்கணும். பங்காளி ரீதியான சொத்து ரீதியான செயல்பாடுகளில் இப்போது உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும். இல்லை இதுவரைக்கும் எங்களுக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அதன் ரீதியான விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த சோம்பல் தன்மைகள் விலகி நினைத்த காரியத்தை வெற்றி வாகை சூடும் தன்மையோக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தாங்க. தந்தை உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவு கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் தொழில் ரீதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம். புதிதாக தொழில் துவங்கணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த வருடம் அப்படிங்கும்போது கடகராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான வருடமாக இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சற்று போராட்டம் இருப்பதால் தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாகவே இருக்குது அப்படின்றது தாங்க. எதிர்பாராத தன லாபம், யோகத்தை சந்திப்பீர்கள். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வருவதாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், நிச்சயம் கூடி வரதுக்கான சூழல் உண்டு. ஜுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேகரிக்கும் தன்மை ஏற்படக்கூடிய சூழல் உண்டு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நகை ரீதியான விஷயங்கள் அடமானத்தில் இருந்தால் திருப்புவது மற்றும் வாங்குவது, இதை சார்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஃபினான்சியல் ரீதியான செயல்பாடுகள் இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் அமோகமான காலகட்டங்களை ஏற்படுத்தும். தெளிவான சிந்தனை, செயல்பாடுகள், சொத்து ரீதியான பரிணாம வளர்ச்சிகள் என அடுத்தடுத்து உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மை என்று உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலமான ஒரு விஷயமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பகவானே வருகிறார் எனும்போது நிச்சயமாக உங்களுக்கு நினைத்த காரியங்கள் மிக அற்புதமாக கைகூடி வரக்கூடிய ஒரு சௌபாக்கியமான வருடம் அப்படின்னே சொல்லலாங்க. மிக்க நன்றி.